ஹலோ மக்களே, இப்போ நம்ம வெற்றிகரமாக கதிர்காமம் வந்தாச்சு. கதிர்காமம். இந்த ஆர்ச் வந்தாலே கதிர்காமம் வந்ததுக்கு ஈக்குவல். நம்ம அந்த சதர்ன் எக்ஸ்பிரஸ் வேயால் வந்து நம்ம எங்கே போனோம்? ஃபஸ்ட்டு செல்ல கதிர்காமம் போனோம். இப்போ நம்ம கதிர்காமம் போக போகிறோம். பிள்ளையாரை பார்த்துட்டு, அண்ணனை பார்த்துட்டு தம்பியை பார்க்க போகிறோம். பிள்ளையாருக்கு பேர் மாணிக்க பிள்ளையார். பூஜை வைக்கும் போது பார்த்தேன். அதுக்கு பேர் மாணிக்க கங்கை, அந்த ஆறுக்கு பேர் அப்படின்னு இவர் சொல்றாரு. எனக்கு தெரியாது மக்களே. கதிர்காமத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அந்த அங்கெல்லாம் கார் பார்க் பண்றாங்க. நம்ம தான் இங்கேயே பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நடப்போம். ஏதோ ஈவினிங் 4:30ங்கிறதுனால வெயில் தெரியல மக்களே. ஜூலை மாதம் சீசனுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிற்க இடம் இருக்காது. கோயில் திருவிழா அப்போ வந்தீங்கன்னா இப்போது பக்கா ஃப்ரீ பார்க்கிங், நோ பார்க்கிங்னு தான் எழுதியிருக்கு. ஃபுல்லாகவே கடையாக இருக்குது மக்களே. இப்போ வர வர வயசாயிருச்சா என்னன்னு தெரியலை. இப்போ நான் ஷாப்பிங் பண்ணுறதே இல்லை. ஆமாம், நான் இந்த நல்ல ரோட்டில் மண்ணுக்குள்ளே இறங்கி நடக்கலாம். நல்ல ரோட்டில் போவோம்னு. ஆறுக்கு பேரு மாணிக்க கங்கை. அப்படியா? கரெக்டாக தான் சொல்றது. இதில் குளிச்சா பாவம் எல்லாம் போயிருமா? நீங்களும் நானும் ஏன் குளிக்கலாம்? கேட்டுக்கங்க மக்களே, கேட்டுக்கங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம். ஆனால் எல்லாருமே அம்மா எவ்வளோ தண்ணி போச்சு தெரியுமா இந்த திட்வா புயலப்போ. இந்த மரம்லாம் பிறண்டிருக்கு போல. இங்கே பாருங்க. தண்ணி இப்போ நல்லா வட்டி. ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இந்த வர ஆழம் எவ்வளவு இருக்கும்னு தெரியவில்லை. மாணிக்க கங்கையிலேருந்து வந்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா கதிர்காமம் போவீங்க. இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவன் கோயில். லாஸ்ட் டைம் எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி அதுக்கப்புறம் தான் தெரியும் சிவன் கோயில். சிவன் கோயில் ஆனால் எல்லாம் அந்த கேரளா ஸ்டைலில் தான் இருக்குது. இது கோயில் செட்டப் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு போட்டு தெரியலையே. என்ட்ரன்ஸ்லேயே சிவன் கோயில் தான் மக்களே. வாசல்லையே மணி எல்லாம் இருக்குது. சிவன் கோயில் டைமிங் எல்லாம் போட்டிருக்காங்க. 6 மணி பூஜை, 12 மணி பூஜை, அடுத்து 8 மணி, அதுக்கடுத்து அம்மன் கோயில் காளியம்மன் கோயில். டைமிங் தெரியலை மக்களே, பூட்டி இருக்குது. காளியம்மன் கோயில். கோயில் டைமிங் போட்டிருக்காங்க. 6லேருந்து 8 மணி, மத்தியானம் 11 to 1, ஈவினிங் 7 to 9. செல்ல வேண்டாம். அமைதியாக இருக்குது கோயில். கோயிலோட மணி, சிவன் கோயில் மணி. இந்த மரம்னு பார்த்தீங்களா மக்களே? இந்த சிவன் கோயிலுக்கு அடுத்தாப்புல இந்த மரம். இது என்ன மரம்ப்பா? அரச மரம். அரச மரம். அரச மரம் பிள்ளையாருக்கு தானே? அரச மரம் பிள்ளையாருக்கு வைக்கலாம், புத்தருக்கு வைக்கலாம். சிவனோ அம்மனோ? பின்னாடி சிவன், முருகன். முருகன் சிவன் பா தலையில் பாருங்க. சிவனோ அம்மனோ? இதான் வள்ளி கோயில். நேராக பாருங்க அங்கே அடுத்து வள்ளி கோயில். எல்லாம் அந்த 6 மணி பூஜைக்கு தான் திறப்பாங்க போல மக்கள். மற்ற நேரம்லாம் பூட்டி தான் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து ஒரு
நேராக பார்த்தா கதிர்காமம் கோயில், வள்ளி கோயிலுக்கு நேராக முருகனும் வள்ளியும் நேருக்கு நேர் இருக்க மாதிரி. பள்ளிவாசலும் தர்காவும் புனித நகர் கதிர்காமம். சரி, வள்ளி கோயில். அதுக்கடுத்து வள்ளி கோயிலுக்கு அடுத்து நான் பார்த்த வரைக்கும் அது முத்துமாரியம்மன் கோவில். அங்கே அந்த பக்கத்தில் டைமிங் இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் காலையில் வந்து வெயிலில் நல்லா மாட்டிக்கிட்டோம். 11-12 மணி வெயிலுக்கு. இந்த தடவை அதான் நாங்கள் ஈவினிங்காக பிளான் பண்ணது. ப்ளஸ் இன்னைக்கு சண்டே ஈவினிங்கிறதுனால நல்ல ஃப்ரீயாக இருக்குது. கூட்டமே இல்லை. நாளை பள்ளிக்கூடம் இல்லை, பத்திரகாளி அம்மன் கோவில், அதாவது முத்துமாரியம்மன் ஆலயம். பத்திரகாளி அம்மன் கோயிலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சிங்களத்தில் ஃபுல்லாக எழுதியிருக்கு. தெரியலை, சிங்களத்தில் எழுதியிருக்கு, அதான் தெரியலை. முருகன் கோயில் தான் நினைக்கிறேன். அதான் வேல் இருக்கனால முருகன் கோயில். ஏன் சந்தா இருக்கு? அம்மாடி, பழனி ஆண்டவர் முருகன் கோவில். நமக்கு போய் கதிராமக்கந்தனை பார்ப்போம். பாலமுருகன் ஆலயம். பாலமுருகன், சின்ன முருகன் குழந்தையா இருந்தப்ப. முன்னாடி ஏதோ ஒரு பெரிய மரம் இருந்திருக்கு மக்களே, அதை வெட்டி இருக்காங்க, இல்லை மரம் தரிச்சிருச்சான்னு தெரில. இங்கே உங்களுக்கு சில வழிபாடு கிடையாது, ஸ்க்ரீன் தான். ஸ்க்ரீனுக்கு வெளியே தான் அவங்களோட ஷேப் இருக்கும், நம்ம அதை கும்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பாலமுருகனுக்கு குட்டி சின்ன குழந்தையா இருக்கிற முருகன். எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஒரு தூசி இல்லை. ஒரு இலை இருக்காப்பா அந்த சைடு. சூப்பராக ஒரு பறவை மேலே மேலே வருங்க. நெக்ஸ்ட் இஸ் மியூசியம். கதிர்காமம் அருங்காட்சியகம், கட்டரகாமா மியூசியம். ஈஜிப்ட் மியூசியம் நிறையா பார்த்தாச்சு. ஈஜிப்டில் மியூசியம் நிறையா பார்த்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நான் லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன் நம்ம நடந்து வரும்போது, அதில் விஹாரை. அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஹாரை நடந்து போகணும், ஒரு நியர்லி 1.5 kilometers. அதுக்கு டிக்கெட் வாங்கி உள்ளே போகணும் மியூசியத்துக்கு. வந்தால் டிக்கெட் இஷ்யூயிங் டிக்கெட்ஸ் பூட்டி இருக்குது. இன்றைக்கி சீசன் இல்லை போல். ப்ளஸ் நாளைக்கு எல்லாம் இது இல்லை, ஸ்கூலில். போயா அன்னைக்கு வந்துடுவீங்கன்னா மக்களே. போயா மீன்ஸ் பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு வந்தால் அவ்வளோதான், சிக்கிடுவோம் கூட்டத்தில்.
ஆனாலும் நாங்கள் தைப்பூசத்துக்கு பிளான் பண்ணோம் வரதுக்கு, எங்களுக்கு வண்டி ரெடி ஆகலை. நெக்ஸ்ட் யார்? ஸ்ரீ கணபதி டெம்பிள், ஞான கணபதி கோவில் எல்லாம் க்ளோசிங்கில் இருக்குது. இங்கே நம்ம ஊர் மாதிரி அந்த டயத்துக்கு திறந்து வச்சு பூஜைங்கிறதெல்லாம் இல்லை. அந்த ஒரு டைம் தான் அந்த டயத்துக்கு ஓப்பன் ஆகும், நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆயிரும். இப்போ கதிர்காம கந்தனை நோக்கி செல்கிறோம். அவரை பார்க்க தானே வந்தோம். நாங்கள் மக்களே உள்ளே வந்துட்டோம். பூஜை டைமுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அங்கே தான் என்ட்ரன்ஸு. பட் பூஜைக்கு டைம் இருக்குது. இப்போ தான் 5 ஆகுது. 6:30க்கு தான் பூஜை டைமு. அப்போ அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே ஒரு ஸ்பீக்கர்லாம் போகுது. எந்த கோயிலோடது? மக்களே இது நாங்கள் இப்போ கதிராமன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறோம். இங்கே உண்மையாக அந்த நல்லிணக்கம் மாதிரி அந்த முதல் பக்கத்தில் புத்த கோயில் இருக்குது, அங்கால முஸ்லீம் கோயிலுக்கு நான் போன முறைன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே எங்கட கதிராம கந்தன் இருக்கிறார். என்ன பிரச்சனை என்றால், கதிராம கந்தன் என்ற எழுதின அந்த ஒரு ஆச்சுங்க, அந்த வெள்ளை ஆச்சிலே ஸ்பீக்கரை கட்டி பாலியில் புத்தட்ட இது போகுது. பாலி லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது என்ன லாங்குவேஜ் இருக்குது. அந்த ஹாமத்துரு படிக்கிற அது போகுது. இதுடா எங்களோட கோவில் தெரியாமல் இருக்கிறோம் நாங்கள். அதான் பிரச்சனை. இப்படி சொன்னால் என்ன கோவிப்பியல் அட உண்மையாக எங்களுக்கு அதில் ஒரு கந்தண்ட அந்த புராணம் போட்டாலோ அது நல்லா இருக்கும். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இது போகுது. எங்களை கேட்க வேண்டிய உங்களுக்கு பாருங்க. சரி, நாங்கள் இப்போ பூசைக்காக வெயிட் பண்ணுறோம் 6:30. நம்ம அங்கே திரியாய் கோயிலில் அடிக்கிற மாதிரியே மேலே அடிச்சுட்டு வராங்க. என்னன்னு தெரியல, போய் பார்க்க போகிறேன். பக்கத்தில் போய் போட்டிருக்கு.
மக்களே, இது ஒரு டான்ஸ் ஒரு கோவில் நேர்த்தி ஒன்று போனால் பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான ஒரு டான்ஸ். என்னன்னா இது இப்போ ஒன்றை விளங்கிக்கொள்ள நாங்களே ஆரம்பிது முருகன் குரத்திய கல்யாணம் செய்த இடம் தானே. அப்போ அந்த 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 மியூசிக்கல் டான்ஸ் எல்லாம் அந்த இது மிக்ஸ் பாருங்க, வெஸ்டர்ன் கல்ச்சரோட குரத்தி டான்ஸ் நல்லா கிடந்தது பார்க்க. சிரிக்கக்கூடாது, கோவில் நேர்த்தி இது நல்லா கிடந்த நீங்கள் பாருங்க. நன்றி. சரி, அது நாங்கள் பாருங்க, நாங்கள் போகிறோம். கோயிலில் அன்னதான சோறு கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிடலாம். நாங்கள் 6:30க்கு பூசினோடய முதலே வந்து இதில் இருக்கிறோம். துண்டு போட்டு உட்காந்துட்டு அதான் நான் சொன்னேன், பள்ளி குரத்தி தானே, குரத்தி டான்ஸும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் கலந்து அடி பவனில் பார்த்து திருப்பி அதங்கால தூரம் போட்டு சுற்றி வரையும் நினைக்கும். வர திருப்பி மட்டும் காட்டுறோம். நல்லா கிடக்கு. நேராக நாங்கள் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு நேராக உட்காந்துருக்கோம். இப்போ அந்த சைடு அவர் தான் கதிர்காம கந்தன். ஸ்க்ரீன் தான் இருக்கும் மக்களே. உள்ள நான் போன வருஷம் வீடியோலேயே காமிச்சிருவேன். அதான் சாப்பாடு கொடுக்குற மடம். ஓகே, நம்மளும் இங்கே உட்காரணும்னு கிடச்சிருக்கு, அதனால உட்காந்துருக்கோம். கதிர்காம கந்தன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? வள்ளியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த ஊரில் மட்டும்தான் ஒரே ஒரு பொண்டாட்டியோடு வாழ்கிறாரு. மற்ற எந்த முருகன் கோயில் போனாலும் 2 பொண்டாட்டியோடு தான் வாழ்கிறாரு. அப்போ இந்த கோயிலுக்கு எல்லாரும் வந்துட்டு போங்க, அவங்க புருஷனை கூப்பிட்டு. அதாவது வந்து ஒரு விஷயத்தை விளங்கி கொள்வோம். முருகன் 2 கல்யாணம் கட்டினது. அது இங்கே வள்ளியை கட்டினது. முதல் தெய்வானையை கட்டினது திருப்பரங்குன்றத்தில், திருப்பரங்குன்றத்தில் தான், மதுரையில். இது இங்கே கதிராமத்தில் வள்ளியை கல்யாணம் கட்டினது. பட்டு கேவ்ஸ் பார்த்தோம், அங்கேயும் 2 முருகன் வள்ளி தெய்வானதாக இருந்தது. வேறு ஏதோ ஒரு கோயில் நம்ம திருச்செந்தூர்லேயும் 2 பேரா, ஞாபகம் இல்லை எனக்கு, ஞாபகம் இல்லை. ஆனால் இங்கே வள்ளி மட்டும்தான். மக்களே, கரெக்டாக இப்போ 6 மணி ஆயிடுச்சு. கோயில் 6:30க்கு பூஜை டைம். எல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன செய்வாங்கன்னு தெரியல, எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுக்கு நடுவில் இந்த பூஜைக்கு கொண்டு போகிறவங்க, அந்த பழத்தட்டு கொண்டு போனாங்கள்ல, அவங்களுக்கு தான் இப்போ இந்த மேலே அடித்து வருது. கோயிலை சுற்றி லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க கோயிலில். நல்ல வாசம்.